எங்கள் ஏரியாவில் மாசி மாதம்னாலே வெண்ணிமலை முருகன் கோயில் தாங்க. வெண்ணிமலை முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா 10 நாள், அதாவது பௌர்ணமி அன்று 10ஆம் திருவிழா வரும். 10 நாள் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மண்டகப்படி திருவிழா நடந்துட்டு இருக்கும். சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு நாளுமே அன்னதானம், கச்சேரி, சப்பர வீதி உள்ள அம்மன் வர்றது எல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் திருவிழா திங்கக்கிழமை சுற்றி இருக்க 18 பட்டி கிராமத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேருந்தும் பால் காவடம், பறவை காவடி எல்லாம் வரும். அது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து குறும்பலா பெரி, கீழப்பவர், பனையடிப்பட்டி, செக்தியூர், பஞ்சாண்டியூர், குருசாமிபுரம், கல்லூரணி, அரியபுரம், திப்பனம்பட்டி, ஆரியங்காவூர், ராமநாதபுரம், சிவநாடானூர், ஆவடையானூர், பாவூர் சத்திரம் இந்த பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அப்படி ஒரு வித்தியாசமாக இருக்கும். திங்கக்கிழமைனாலே எங்களுக்கு கொண்டாட்டம் தான். அந்த 10ஆம் திருவிழானாலே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே அலகு குத்தி, வேல் குத்தி, உடம்புல ஃபுல்லாக வேல் குத்தி, அதுக்கடுத்தால பார்த்தீங்கன்னா பறவை காவடி பார்த்தீங்கன்னா க்ரெயினில் வருவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு சிறப்பான ஒரு திருவிழானா 10ஆம் திருவிழா. வாங்க எல்லாருமே வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். 10ஆம் திருவிழா காலையிலேருந்து நைட்டு 2 மணி வரைக்கும் நடக்கும். காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா அன்னதானமும் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு வயிறு மட்டும் தான் வேணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவிலையுமே சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான முருகன் காட்சியில் தருகிறார். வாருங்கள் பாவூர் சத்திரம் வெண்ணிமலை முருகன் கோவிலில். எல்லாருக்கும் செழிப்பா இருக்கு. தனிப்பாடி கேஸ்க்கு எல்லாம் வாங்கிடுங்கம்மா. உட்கார்ந்து நமக்கு இருக்கு. நல்ல பையன்.